அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு தமிழுக்கும் 50 என்று பெயர். ஒரு 2004 காயின், 1 ரூபி காயின் பதிவு. இது இப்போ ஸ்கேர் காயினு அல்லது ரேர் காயினு. இது ஆக்சுவலாகவே ரேர் காயினு. 89th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ். 850 ரூபா அதனுடைய ஒர்த்து. நான் கொடுக்குறது 400 ரூபா. ஏற்கனவே 200 ரூபாய்க்கெலாம் கொடுத்தேன். ஒன்றே இருக்குது, 400 ரூபா உங்களுக்கு. காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. 1 ரூபி காயினு, ஒரே ஒரு காயினு. ஆக்சுவல் ரேட்டு 850 ரூபா, நம்ம கொடுக்குறது 400 ரூபா. 89வது இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ் காயின், ரேர் காயின். இந்த காயினை பார்ப்போம். 2004 ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா, மும்பை மின்ட்டு 200 ரூபா, நொய்டா மின்ட்டு 350 ரூபா, கொல்கட்டா மின்ட்டு 250 ரூபா. இது வலைத்தளத்தினுடைய விலை. 300, 200, 500, 350, 850, 850, 900, 1100 ரூபாச்சு. இது எல்லாம் சேர்ந்து 1100 ரூபா. அதில் பாதி போட்டிங்கன்னா 550 ரூபா. 550 ரூபாய்க்கும் கூட நான் கொடுக்க விரும்பலை. 4 காயினும் சேர்ந்து ஈச் 100 ரூபா ஃப்ரெண்ட். 400 ரூபா, அவ்வளோதான். 300 ரூபா காயினும் 100 ரூபா தான். 200 ரூபா காயினும் 100 ரூபா தான். 150 ரூபா கொடுக்குறான்னு நினச்சேன். 300 ரூபா காயினு 100, 350 ரூபா காயினு நொய்டா மின்ட்டு 100 ரூபா தான். கொல்கட்டா மின்ட்டு 250 ரூபா ரேட்டு 100 ரூபா தான். 4 காயினுமே 100 ரூபா தான். காயின் கண்டிஷனான காயின். மின்ட்டெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. $2004 இல்லைங்க, வாரேன். அதில் என்னமோ ஸ்டாருக்கு பதில் எம் இன்ட்டு மாதிரி இருக்குது. ஹலோ, இதே பாக்ஸ் எடு. இந்த பாக்ஸு இல்லை, இது ஹைதராபாத் ஸ்டாருக்கு பதில் ஸ்டார் செதஞ்சிருக்கா அல்லது ஸ்டார் தான் செதஞ்சிருக்கு, அதுக்கு பதில் வேறு ஸ்டார். ஹைதராபாத் மின்ட். இதில் ஸ்டார் தெரியுதான்னு பார்ப்போம். ரைட்டு, ஓகே. இது ஹைதராபாத் மின்ட்டு. டபுள் டாட் காயினா? இன்னொரு தடவை பார்த்துருவோமா? ஹைதராபாத் பக்கத்தில் ஸ்டாருக்கு வலதுபுறமாக ஒரு டாட் தெரியுது. டாட். இது ஸ்டார். ஸ்டாருக்கு இந்த பக்கம் இந்த சைவருக்கு நேர் ஸ்டார் தெரியுதா? இந்த சைவருக்கு வந்து ஒரு டாட் தெரியுது. டாட் இந்த இடத்துல நொய்டா மின் டாட் மாதிரி. அதான் இது நேரம் ஸ்டாரும் டாட்டும் இருக்கும்னு தான் இது டபுள் டாட் காயின் வச்சுருக்கேன். இது வேறு தனியாக இருக்கட்டும். வேறு ஹைதராபாத் எடுப்போம். இந்த ஹைதராபாத்தை பார்ப்போம். ரைட்டு, சிங்கிள் ஸ்டார். இந்த சிங்கிள் ஸ்டார் பக்கத்தில் இந்த சிங்கிள் ஸ்டாரை கொண்டு போனால் பக்கத்தில் டாட் தெரியுது. ஸ்டார் பக்கத்தில் இன்னொரு மின்ட் தெரியுது. இதில் வந்து ஸ்டார் சிதைந்து போய் தெரியுது. அதனால் இந்த தெளிவான ஸ்டாரை வச்சுருக்கேன். அதில் 2004 4 சேர்ந்து 400 ரூபா சொல்லிட்டேன். ஒரு 4-5 செட்டு இருக்குது. வெறும் 400 ரூபா தான் வாங்கி வச்சுட்டோம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்றைக்கு இருந்தாலும் 4 சேர்ந்து 1000 ரூபாய்க்கு போகும். இப்போவே இன்றைக்கே இது வந்து 1100 ரூபா ஆகுது மொத்த கணக்கு. இன்றைக்கே இதனுடைய ரேட்டு 1100 ரூபா ஆகுது.
இருக்க இதோட விலை அதிகமாகவும் ஒரு ரேராக போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து நான் வெறும் 100 ரூபாய்க்கு தான் இதை தாரேன். ஒரு செட்டு 4 மின்ட்டு 4மே கொடுத்துட்டேன். வேறு மின்ட்டை நீங்கள் தேட வேண்டாம், வேறு காயின்களை தேடி அலைய வேண்டாம். இதில் ஒரே ஒரு காயின் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதிதாக பதிவுகள் போடாட்டாலும் பழைய பதிவுகளை பாருங்கள். அதில் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்மள்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. திடீர்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தருவேன். இல்லை என்றால் இல்லை, இருக்குது என்றால் இருக்குது, அவ்வளோதான். அதாவது ஒரு பதிவு போடுதேன். அந்த பதிவில் இது வந்து யூஎன்சி கரன்சி, இது யூஸ்டு கரன்சி அப்படின்னு எல்லாத்தையுமே விவரமாக சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் அதில் ஒரு கரன்சி என்கிட்ட கேட்குறீங்க, சார் எனக்கு ஒரு கரன்சி வேணும் அப்படின்னு சொல்லி. சரி வாங்கிக்கோங்க, அந்த கரன்சியோட ஃபோட்டோ எடுத்து போடுங்க. நான் போட்ட பதிவில் உள்ள ஃபோட்டோவை பார்த்து தான் நீங்கள் என்கிட்ட அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அது என்ன ரேட்டு? சரி ரேட்டை மறுபடியும் 2ஆம் தடவை ரேட்டை சொல்கிறேன். இன்னொரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு கரன்சி என்ன விலை? ஒரு கரன்சி ஒரு 50 ரூபா. இன்னொரு கரன்சி என்ன விலை? அது வந்து ஒரு 60 ரூபான்னு. எனக்கு ரெண்டுலேயும் ஒரு கரன்சி வேணும். இந்த ஒரு கரன்சி வாங்குறதுக்கு நான் ஒவ்வொன்றிலையும் ஆயிரக்கணக்கான கரன்சி வச்சுருக்கேன். யூஎன்சி கெட்டாக பண்டலாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஒரு கரன்சி வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு 20 மெசேஜ் அவைலபிளாக, நாட் அவைலபிளாக, யூஎன்சியாக, யூஸ்டா, ஃப்ரண்ட் பேக்கு ஃபோட்டோ எடுத்து போட முடியுமா, என்ன விலையை குறைக்க முடியுமா, கூட்ட முடியுமா, என்ன விவரங்கள். கடைசியில் வாங்கவே இல்லை. அந்த ஒரு தாளும் கூட வாங்கலை. நான் வந்து ஒரு 5 தாள் 10 தாள் கொடுத்தோம்னா யூஎன்சியில் நம்பர் பிரகாரம் வரிசைக்காக கொடுப்பதற்கு எனக்கு வசதியாக இருக்கும். அது யூஎன்சியில் உங்களுக்கு இனிமேலாம் அது கிடைக்க போகிறதில்ல. நான் ஒரு தாள் கொடுத்தோம்னா அடுத்து நான் 4 தாளாக வச்சுட்டு இருக்கணும். அடுத்து யாருக்காவது நான் ஒவ்வொரு தாளாக அதை நான் சேல் பண்ணணும். நம்ம வாங்குகின்றனால ஒரு 5 தாள் அல்லது 10 தாள் அப்படி வாங்கினா பரவாயில்ல. அந்த 10 தாள் 5 தாள் வாங்குறவங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் என்கிட்ட வாங்கிக்கிறாங்க. சார் அதில் ஒரு 10 தாள் அனுப்பிச்சி விடுங்க, இந்தாங்க அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்க. இந்த ஒரு தாள் வாங்குற ஆள் ஃபோட்டோ போட முடியுமா. நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து தானே என்கிட்ட அந்த கரன்சியை கேட்குறீங்க. மறுபடியும் எதுக்கு ஃபோட்டோ? சரி, மறுபடியும் ஒரு தாள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டால் நீங்கள் ஒரு 50 தாள் வாங்கிட போகிறீங்களா? ஒரே ஒரு தாள் வாங்க போகிறீங்க. அந்த ஒரு தாள் எவ்வளோ ரேட்டு? எவ்வளவு? 50 ரூபா. அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு? 50 ரூபா. அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஒரு மிடில் ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஃபேமிலி, இந்த நாணயம் சேகரிப்பிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிக்கோங்க. ஏன்னா இது வந்து கஷ்டமான காரியம். இது எல்லாமே பணம், எல்லாமே அமௌண்ட்டு, எல்லாம் ருபீஸு. இப்போ ஒரு பாட்டில் சொல்லுவாங்க காசு, துட்டு, மணின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லாமே பணம். இது பணம் கொடுத்து தான் வாங்க முடியும். அதுவும் போக ஆத்திர அவசரத்துக்கு எடுத்து நீங்கள் செலவழிச்சிடக்கூடாது. வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தோடு கலெக்ட் பண்ணால் தான் இதை கலெக்ட் பண்ண முடியும். இப்போ நாங்களாம் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு பண சிக்கல்கள் வந்தாலும் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வேணும். சொல்லப்போனால் இந்த ஒரு ஆல்பத்தில் ஒரு 100 காயின், சில்வர் காயின் வச்சுருக்கேன். அதனோட ரேட்டு வந்து குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபா இருக்கும். அதில் 100 காயின் இருக்குது. அவ்வளவு நான் முதலீடு போட்டு தான் வச்சுருக்கேன். எடுக்கவே மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், அப்படின்னு வச்சுருக்கேன். கலெக்ஷன் தான் அது வந்து. இது மாதிரி ஒருபாடு கிடக்கு, எல்லாமே அப்படி கிடக்கும். நமக்கு தேவையில்லாத மிச்சம் கொடுப்பேன். வேறு யாரும் எல்லாம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா வாங்குவேன். கூட 5 10 வச்சு யாரும் கேட்டவங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து சும்மா ஒரு நட்பு வட்டாரம், ஒரு பழக்க வழக்கம். நமக்கும் பொழுது போகும். ஒரு சிறந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஒரு ஆத்மா சாந்தி அடைகிறக்கூடிய, நிம்மதி பெறக்கூடிய ஒரு மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ், மனமே அதுக்கு ஒரு இலகுவாக இரு அப்படின்னு ஒரு தமிழ் ஒரு வார்த்தை உண்டு. மனமே லேசாக இரு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி மனம் வந்து கொஞ்சம் லேசாக, ஒரு இதமாக, ஒரு காற்று போல் ஒரு மென்மையாக இருக்கும். அதுக்காண்டி இது ஒரு அருமையான ஒரு பொழுதுபோக்கு. யாருடைய டிஸ்டர்பும் இல்லாமல் அமைதியான முறையில் இருந்து உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் நல்லவர்களாக இல்லைன்னா நாணயம் சேகரிக்க முடியாது. இந்த நாணயத்தை சேகரிக்கணும்னாலே நீங்கள் நல்ல ஒரு மனிதராக, அமைதியான ஒரு மனிதராக, கெட்டிக்கார ஒரு மனிதராக, அறிவுள்ள ஒரு மனிதராக, நாணயமான ஒரு மனிதராக இருந்தால்தான் இதை நீங்கள் சேர்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சேர்க்க முடியாது, நிச்சயமாக சேர்க்க முடியாது. அதில் சந்தேகமே கிடையாது. ஆசைக்கு கொஞ்சம் சேர்த்தாலும் அடுத்து யார்ட்டா விற்றுட்டு போயிட்டே இருப்பீங்க. மனசை கட்டுப்படுத்தணும்னா இது வைராக்கியத்தோடு இருந்து இந்த நாணயங்களை சேகரிங்க.
அளவுக்கு மீறி பணம் போட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நானே எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிருங்களேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிந்த அளவுக்கு மாதம் ஒரு 1000மோ 2000மோ ஒரு 3000மோ உங்களுடைய தகுதிக்கு தக்கன போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.